கெடுதல் செஞ்சவங்களும், உன்னை தப்பா பேசினவங்களும், குறை சொல்லி குற்றம் சுமத்துறவங்களும் இப்ப வரைக்கும் உயிரோட இருக்காங்களா? அல்லது உன் வாழ்க்கையில தான் இருக்காங்களா? அனைவருமே இல்லைதானே. எத்தனையோ பேர் உன்னை விட்டு விலகி போயிட்டாங்க, கடந்து போயிட்டாங்க. ஆனா அவங்க செஞ்ச செயலையும், அவங்க பேசின பேச்ச மட்டும் இன்னும் ஏன் உனக்குள் சுமந்து கொண்டே இருக்கிறாய்? முதல்ல தேவையில்லாத விஷயங்களையும், தேவையில்லாத மனிதர்களையும் உன்னிடமிருந்து ஒதுக்கி தூக்கி போடு. இனிமே உன் வாழ்க்கைய நீ எப்படி மகிழ்ச்சியா அனுபவிச்சு வாழணும்னு ஆசைப்பட்டியோ, அதன்படி நான் உன்னை மகிழ்ச்சியா வாழ வைக்க போறேன். பழைய கசப்பான நினைவுகளை எல்லாம் தூக்கி போட்டு மகிழ்ச்சியோடு எப்போதும் வாழ தயாராக என் தங்கமே. ஏதாவது ஒரு இடத்துக்கு ரொம்ப தூரம் நடந்து போனீனா கால் வலிக்கும். அப்போது கொஞ்சம் சற்று அமர்ந்து ஆசுவாசப்படுத்திக்கிட்டா கால் வலி பறந்து போகும், மறந்து போகும். அதே போலதான் உன் வாழ்க்கையில நடந்த துன்பமான விஷயங்களை எல்லாம் நினைச்சுக்கிட்டே இருந்தீனா மேலும் மேலும் உனக்கு துன்பம் தானே, துயரம் தானே வரும். அதுக்கு பதிலா அதை நினைக்கிறத மறந்து உன் மனச நல்ல விஷயங்களின் பக்கம்